ஹாய்மா, குட் மார்னிங்மா. மணியை பாருங்கள், 6:20 ஆக போகுது. சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. 4 மணிக்கெலாம் எழுந்துட்டேங்க. எழுந்துச்சி ப்ளவுஸு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த கிரைண்டரை கழுவி போட்டிருக்கேங்க. மாவு அரைக்கணும். இனிமேல் தாங்க எல்லாம் பண்ணணும். அரிசியை சாப்பாட்டுக்கு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இது அடை தோசைக்கு அரைக்கணும். இது இட்லி மாவுக்கு ஊற வச்சுருக்கேன், அரைக்கணும். எவ்வளோ வேலை எப்போல்லாம் பார்க்க போகிறேன்னு தெரிலங்க. இலைகளுக்கெல்லாம் பாப்பா கிளம்பணும். இந்த காயும் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன செய்ய போகிறேன்னு தெரிலம்மா. ஓகேம்மா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு காமிக்கிறேன். டைம் பாருங்கம்மா, 7:25. பாருங்கள் என்னென்ன முடிச்சிருக்கேன்னு பார்க்கலாம். இது சாதம் வச்சுட்டேங்க. இது ரசத்தை நேற்றுல ரசம் சாதத்துக்கு மேலே சூடு பண்ண வச்சேன்னா அந்த சுற்றுலாங்க தனியாக சூடு பண்ண வேண்டாமா, அதனால் அப்படி வச்சுட்டேன். கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு, அடைக்கி அரைச்சி அடை தோசை ஊற்றியாச்சுங்க. ஃபுல்லாக சாப்பிட்டுட்ருக்கா. இது பூசணிக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு பச்சடி. இதை ஆஃப் பண்ண போகிறேன். அது இப்போ தாங்க ரெடி பண்ணேன். அது யோசித்து அதை செஞ்சேன். இது வெண்டைக்காய் அவியல். அபிமாக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. காரக்குழம்பு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பச்சடி அவியல் எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. இதை அடை தோசைக்குள்ளே துவையல். அது ஓப்பன் பண்ண கஷ்டமாக இருக்குது. மாவு அரைக்கும் போதே உளுந்து கொஞ்சம் கைப்பிடி எடுத்து வச்சுருக்கீங்க. உளுந்த விட போட்டுருக்கீங்க. அரிசி அரைக்கும் போது ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுப்பேங்க. அவ்வளோதாங்க. ஒரு உளுந்தெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. இனி அரிசி மட்டும் ஒரு இது இருக்குங்க. ஓகேம்மா, பாய்மா. காலையில் வேலை இவ்வளோ தான் முடிஞ்சுது.